பாட்டி சமையலம்மா. இது கருவாடு வறுக்கலாம்னு வரேன். கருவாடு வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். இவ்வளோதான். இந்த எண்ணெய் போதுமானது. இதுக்கு கருவேப்பிலை போட்டுக்குவோம். கடுகு வேணாம். கருவாடு இதை நல்லா சுடுதண்ணி வச்சு கழுவி 2-3 தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நான் மிளகாத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இதில் உப்பு இருக்குதா இல்லைன்னு லைட்டாக நம்ம கொஞ்சம் அது எண்ணெயில் போட்ட பிற்பாடு பார்க்கலாம். அரை உப்பு இருக்கலாம், இல்லாட்டி சிலது முழு உப்பு இருக்கும். முழு உப்பு இருந்தால் நம்ம உப்பு போட தேவையில்லை. உப்பு இல்லைன்னா மட்டும்தான் நம்ம லைட்டாக உப்பு போட வேண்டியது. ஏன்னா கடைகளில் வாங்குறதுனால உப்பு கம்மியாக உப்பு அதிகமாக தான் இருக்கும். இந்த வெளியில் பாக்கெட்டு வாங்குறதுனா அதில் அரை உப்பு இருக்கும். இதுனா கடையில் வாங்கிட்டு வந்தேன். பார்க்கலாம் உப்பு பார்த்துட்டு இது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உடனே உப்பு போட்டோம்னா நம்மளுக்கு அதிகமாகிடும் உப்பு. அதனால் இப்போ இதில் எண்ணெயில் போடுறேன். ஊற வச்சுட்டேன். மிளகாத்தூள் போட்டு சாதா மிளகாத்தூள் தான் போட்டுக்கிறேன். தனி மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைன்னா தனி மிளகாத்தூள் போட்டுக்கங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டுக்கிறேன். அதில் நம்ம எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் நான் அதை போட்டுட்டேன். காரம் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும்ன்றதுக்கோசரம். உங்களுக்கு காரம் எங்களுக்கு கலராக இருக்கணும் காரம்னா தாராளமாக அந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கிறேன். இதில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமும் நம்ம உரிச்சு வச்சு முழுசாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை, அதனால் பூண்டு ஒரே பச்சை மிளகாய் நுணுக்கி வச்சுருக்கிறேன். இதை பாருங்கள். இதை போட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். லைட்டாக மூடி நம்ம அதை வறுக்க பார்த்து நல்லாயிருக்கும். மூடிடலாம். இதை உப்பு இதில் போடலை. இதில் உப்பு இருக்குது, அதனால் இதில் உப்பு போடலை. இது பாக்கெட்டுங்களில் விற்கிறாங்க பாருங்கள் கடையில், அது இல்லை. இது கடையில் இப்போ டைரெக்டாக வாங்கிட்டு வந்துது. அதனால் இதில் உப்பு இருக்குது. ஏற்கனவே உப்பு கருவாடு தான், அதனால் நான் உப்பு போடலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உப்பு கழுவிட்டு இன்னொரு வாட்டி பார்த்துட்டு கூட தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் நான் கரெக்டாக இருக்குது, அதை விட்டுட்டேன். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி இல்லாமல் தான் இதில் வறுக்கணும். ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் பேசி வச்சிட்டோம் இல்லையா, இதில் ஊறி போச்சு. அதனால் தண்ணி இல்லாமல் தான் நம்ம இதை வறுக்கணும். இல்லை குழம்பு மிளகாத்தூள்லாம் போட பிடிக்கலைன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் போட்டு மஞ்சள் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். கருவாடு ரெடி ஆகிடுச்சுமா. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் அமுக்குங்க. பிடிச்சிருந்தா சாப்பிட்டு பாருங்கள், சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள்.